எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இன்னைக்கு இந்த vlog வந்து எங்களுக்கு நடந்த ஒரு பெரிய இன்சிடென்ட் பத்தியும், ஒரு நம்பிக்கையா நம்ம செஞ்சுட்டு வர வழிபாடு பத்தியும், அதனோட முக்கியத்துவம் பத்தி தான் இதுல நம்ம பார்த்துட்டு வரோங்க. இதை பத்தி நம்ம டீப்பா உள்ள போலாம். இந்த ஆக்சிடென்ட் நடந்து ஒரு 1 மந்த் ஆயிடுச்சு கரெக்டா என்னையோட பார்த்தா. நான் வந்து ஏன் இத்தனை நாள் வீடியோ போடலன்னா, இதை போட்டு நம்ம எதுக்கு இதை பண்ணணும், ஒரு கரிசனத்தை வந்து உங்களுக்கு இது பண்ணணுன்றதுக்காக மட்டும்தான் வந்து இதை போடல. ஏன்னா நிறைய பேர் கமெண்ட்லயும் வந்து சொல்லுவாங்க, இதெல்லாமா ஒரு வீடியோவா போடுவீங்களா அப்படின்லாம் சொல்லி. ஏன்னா எல்லாமே இருக்கும்போது, நல்லா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடக்கும்போது அதை வந்து ஒரு சில பேர் வந்து எவ்வளவு பூஜை பண்றீங்க, அப்பயும் உங்களுக்கு இப்படி நடக்குது அப்படின்னு ஏதாவது ஒரு தாட் வந்துடும். அதை வந்து நமக்கு கேட்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் நான் இத்தனை நாள் யோசிச்சேன். அது இல்லாம இதை போட்டாலாவது எதுக்கு கண்டிப்பா போடுறேன்னா, நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த காரு ரொம்ப பெரிய ஒரு ஆபத்து வந்து எங்களுக்கு நடக்க வேண்டியது. அது நடக்காம இருந்ததுக்கு காரணம் நம்மளுடைய வழிபாடுகளும், நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் நான் ஏத்துற அந்த விளக்கு, கும்பிடுற சாமி, இது எல்லாமே தான் அப்போதைக்கு நம்ம நினைச்சிருந்தோம். அது மட்டும் இல்லாம நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த காரும் வந்து அந்த அளவுக்கு நல்ல குவாலிட்டியா இருந்திருக்கு. அந்த கார் பாத்தீங்கன்னா மஹிந்திரா. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்த காரும் வந்து நல்ல ஒரு உழைப்பு இருந்தது. அதனாலதான் அந்த காரும் பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடந்துமே அது உள்ள இருந்த ஆளுக்கு எதுவுமே ஆல. ஏர் பேக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. அதனால ஏர் பேக் ஓப்பன் ஆனா பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ல பாத்தீங்கன்னா ஆள் உயிரிழப்பு இருக்கும் கண்டிப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல. இது வந்து தற்செயலா நடந்த ஒரு விஷயம்தான். அதனால ஏர் பேக் ஓப்பன் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து மரத்தை இடிச்சுதான் வந்து இந்த ஏர் பேக் ஓப்பன் ஆக வேண்டிய நிலைமை இருந்துச்சு. ஏதோ எதிர்ச்சியா நடக்கிறது தானே ஒரு ஆக்சிடென்ட், அந்த மாதிரி தான் நடந்துச்சு. ஆனா இது வந்து ஏன் நான் இப்ப சொல்ல வரேன்னா, நம்ம எவ்வளோ விஷயங்கள் வந்து நமக்கு இந்த இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து நம்ம வீட்டோட பாதுகாப்பு இது எல்லாமே நினைச்சுதான் ஒவ்வொரு விஷயத்தையுமே செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரி வந்து வீடெல்லாம் சுத்தப்படுத்தி நம்ம வீடை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்கோமோ அவ்வளோ சுத்தத்துக்கும் வந்து வீட்டுல இருக்கிற நிலைச்சு இருக்கணும். இந்த தெய்வ சக்திகள் எப்போதுமே நம்ம வீட்டுல வந்து இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் வந்து எல்லா விஷயத்தையுமே செஞ்சுட்டு வரோம். அந்த மாதிரி தான் வந்து நாங்களுமே இந்த வீட்டுக்கு வந்துட்டு, இந்த வீட்டுன்னு இல்லை, எந்த வீட்டுல இருந்தாலுமே இது எல்லாமே செய்யறது உண்டு. அந்த மாதிரி தான் இங்க வந்து நம்ம இதையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்டு தாங்க இருக்கோம். இது என்னன்னா, இவ்வளோ பெரிய ஒரு ஆபத்து வந்திருக்கு. அதுல எங்களுக்கு பெருசா எந்த இழப்புமே கிடையாது. அதாவது உயிரிழப்பு கிடையாதுன்னு சொல்ல வரேன். பண இழப்பு இருக்கு, உயிரிழப்பு கிடையாது. ஏன்னா உயிருக்கு இதுவா எதுவுமே கிடையாது இல்லையா. அத வந்து எனக்கு அந்த அளவுக்கு போகாம எங்களை காப்பாத்தி கொடுத்தது பாத்தீங்கன்னா, இது வந்து எப்படி நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா, வேப்ப மரத்தை இடிச்சுதான் இந்த இது வந்து அந்த காரே வந்து நின்னது. அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த செகண்ட்ல என்ன தோணும், உங்களுக்கு இருந்தாலும் என்ன தோணும்ன்றத மறக்காம சொல்லுங்க. எனக்கு தோணுனது பாத்தீங்கன்னா, நான் வந்து இத்தனை நாள் கும்பிட்ட என் சாமி தான் வந்து அந்த வேப்ப மரமா இருந்து இந்த வேலையை பண்ணிருக்கு, அந்த காரை நிறுத்திருக்கு அப்படின்னு தான் எங்களுக்கு மைண்ட்ல ஓடிட்டு இருந்துச்சு. இப்போவுமே அதை நினைக்கும் போது எங்களுக்கு அவ்வளோ பதட்டமாகவும் இருக்கும், அவ்வளோ இதுவாகவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம கும்பிட்ட சாமி வந்து எப்பொழுதுமே நம்மளை கைவிடாது. இதை ஏன் சொல்றேன்னா, ஒரு சில பேர் செய்வாங்க, அது நடக்கலன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த நம்பிக்கை இல்லாம அந்த விஷயத்த செய்யறதே விட்டுருவாங்க. அதுதான் நான் சொல்லுவேன் ஒவ்வொரு பதிலுமே, நம்பிக்கையா ஒவ்வொரு விஷயத்தையுமே நம்பிக்கையா செய்யுங்க. அப்பதான் வந்து நமக்கு கிடைக்க வேண்டிய பலன், நம்ம வேண்டுதல் அப்ப நம்ம வைக்கிறது உடனே நடக்கணும்னு இல்லை, அது கண்டிப்பா நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். ஆனா நம்ம செய்ய வேண்டியது அது கரெக்டா செய்யணும். அந்த வேண்டுதல் நிறைவேறுதோ இல்லையோ, அப்போ நம்ம இப்போ வெத்தலை தீபம் போடுறோம், ஒரு 9 வாரம் போடுறோம். அந்த 9 வாரத்துல அந்த வேண்டுதல் நடக்காமலும் இருக்கலாம், நடக்காம இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதை அப்படியே
மனசு வெறுத்து போய் ஒரு சில பேர் வந்து நம்ம எல்லாமே செய்யறோமே, நமக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிலாம் வந்து விட்டுருவாங்க, அந்த நம்பிக்கைய விட்டுருவாங்க. அந்த மாதிரி இல்லாம நம்பிக்கையா ஒவ்வொரு வழிபாடுமே செய்யுங்க. தொடர்ந்து கோயிலுக்கு போயிட்டு வர்றதே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. நம்ம வீட்லயே இருந்துட்டு வேலைக்கு போறவங்களா இருந்தா ப்ராப்ளம் இல்லை, வீட்லயே இருக்கிறவங்களா இருந்தா கண்டிப்பா வந்து இந்த மாதிரி கோயிலுங்களுக்கு போயிட்டு வர்றது, அங்க கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரத்தெல்லாம் அங்க வந்து இறக்கிட்டு வந்து அவ்வளோ ஒரு இதுவா இருக்குங்க, மனசே லேசாயிடும். அதை வந்து அனுபவிச்சவங்க கண்டிப்பா அவங்களுக்கு புரியும் நான் சொல்றது எல்லாமே. எனக்கு நடக்க இருந்த ஒரு பெரிய இழப்பு வந்து நடக்காம எனக்கு தடுத்தது அந்த வேப்ப மரமா எந்த சுவாமி இருந்தாலுமே வந்து எனக்கு நடக்க இருந்தது. தடுத்ததுக்கு அந்த சுவாமிக்கு எவ்வளோ எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் வந்து பத்தாது, எவ்வளோ செஞ்சாலுமே பத்தாது. அதாவது உயிரிழப்பு வந்து எனக்கு வந்து இல்லாம கொடுத்ததுக்கு நான் எவ்வளோ வந்து செஞ்சாலுமே பத்தாது. இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. இதை விட எவ்வளோ நன்றிகள் சொன்னாலுமே பத்தாது. பண இழப்பு, பண கஷ்டம் இது வந்து இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த நேரத்துல இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி அதுவுமே ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்படி இருந்துமே எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்தி கொடுத்ததுக்காக ரொம்ப நன்றி அப்படின்னு தான் வந்து இந்த தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டதா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்ம வந்து நம்ம சுவாமி கிட்ட கோவப்படுறதுல எந்த வித இதுவுமே கிடையாதுங்க. அவ்வளோ பெரிய ஆபத்துல இருந்து எங்களை காப்பாத்தி கொடுத்ததற்கு இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்க வச்சுட்டு இருந்த காரும் வந்து ஒரு காரணம். அது பார்த்தீங்கன்னா மஹிந்திரா காரு. அதனால பார்த்தீங்கன்னா அந்த காரம் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனாலதான் வந்து எங்களுக்கு அந்த வித பெரிய ஆபத்து நடக்கல. இதுவே நார்மலா வேற ஏதாவது காரா இருந்துச்சுன்னா அது கண்டிப்பா உயிராபத்தை ஏற்படுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏர் பேக் ஓப்பன் ஆகிறதே வந்து ரொம்ப பெரிய ஆபத்தா இருந்தா மட்டும்தான் இந்த ஏர் பேக்கே ஓப்பன் ஆகும். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அது உள்ளே இருந்த ஆள் பார்த்தீங்கன்னா வெளியில வர்ற வரைக்குமே வந்து அவ்வளோ மனசு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. அந்த அளவுக்கு அவங்களுக்கு எதுவுமே ஆகல, ஒரு சின்ன ஒரு அடி கூட படலை. அதனால அந்த விஷயம் வந்து எங்களுக்கு அந்த நேரத்துல அந்த தெய்வ செயல் மாதிரிதான் இருந்துச்சு. நீங்க இத பாக்குறவங்களோ கேக்குறவங்களோ கண்டிப்பா உங்களோட கருத்தை சொல்லுங்க. இப்போ எங்களுடைய நிலைமை என்னன்னு பாத்தீங்கன்னா பினான்சியலா ரொம்ப வந்து ப்ராப்ளம் தான் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ஏன்னா பினான்சியல் ப்ராப்ளம்ன்றது இப்போ இந்த காலத்துல பசங்களை படிக்க வைக்கிறதுலே வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதனாலதான் வந்து ரொம்பவே பினான்சியல் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்காக நம்ம ஒவ்வொரு வழிபாடுமே செய்யறோம். அந்த கஷ்டத்துல இருந்துலாம் எங்களை காக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ஒவ்வொரு வழிபாடுமே செய்யறோம். இப்போ நீங்க பாக்குறது தான் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அடிபட்டு இருந்தது வந்து மெக்கானிக் அவங்கெல்லாம் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க. பார்த்துட்டு அங்க போயிட்டு எப்படி வந்து அது கிளியர் பண்ணி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா இந்த சைடு ஃபுல்லாகுமே வந்து ஃபுல்லா எல்லாமே மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட லிஸ்டே பார்த்தீங்கன்னா வந்து அதாவது ஸ்பேரே வந்து ஃபுல்லா மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அதோட ஸ்பேரே பார்த்தீங்கன்னா 1.25 lakhs கிட்ட வந்து வருது. அதை மாத்திட்டு அது இல்லாம வந்து நமக்கு அந்த ஃபுல்லா வந்து ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கு இன்னும் எத்தனை லேக்ஸ் ஆகும்ன்றது தெரியல. இவ்வளவும் இருக்கு. இது இல்லாம ஸ்கூல் ஃபீஸ் இது எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய கஷ்டங்கள் இருக்க இருக்க இன்னும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. தேவைகள் அதிகமாயிட்டே தான் இருக்கு. பண தேவை அந்த மாதிரி பண தேவைகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய வேண்டுதல்களும் பார்த்தீங்கன்னா இன்னும் கடினமாகவே தான் இருந்துட்டே போதே தவிர குறைந்ததாக இல்லை. அதனாலதான் சொல்றேன், இவ்வளோ வழிபாடு செய்கிறோம், இவ்வளோ வந்து செஞ்சுட்டே வரோம். அப்படி இருந்துமே வந்து நமக்கு இவ்வளோ வந்து ப்ராப்ளம், இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏன் சொல்றேன்னா, இந்த கார்ல ஒரு ஸ்கிராட்ச் கூட இருக்காது. அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க எங்க வீட்டில், அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த எதிர்பாராத விதமா இந்த ப்ராப்ளம் வந்து நடந்திருக்கு. இதுல என்ன பெரிய டிராபேக் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இவங்க எப்பவுமே நல்லா பார்த்துக்கிறதால வந்து அது என்னவோ எங்களுக்கு அந்த இது தோணவே இல்லாம போயிடுச்சு. இன்சூரன்ஸ் போட்டு இருந்தது ரினிவல் பண்ணாமலே விட்டுட்டோம். அப்போ நடந்தது தான் இந்த ப்ராப்ளம். இப்போ இது இன்சூரன்ஸ்ல இருந்திருந்தா எங்களுக்கு இவ்வளோ பெரிய பண கஷ்டம் வந்து தெரிஞ்சிருக்காது.
இது இன்சூரன்ஸும் இல்லைன்றதுனால இதை ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இப்போதைய நிலைமையில இருக்குது. எங்களுக்குமே பார்த்திங்கன்னா பண கஷ்டம், பண தேவை எல்லாருக்குமே இருக்கும். அது மாதிரி எங்களுக்குமே ரொம்ப கடினமாக தான் இந்த வருடம் போயிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, நிறைய பேர் என்னடா இவங்க வாடகை வீட்டில் இருந்து இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காங்களே, இவ்வளோ பெரிய கார் வச்சுருக்காங்களேன்னு சொந்தக்காரங்களே வந்து வாயில அடிச்சு வாய்க்குல அடிச்சு அப்படிலாம் வந்து இருந்தாங்க. ஏன்னா நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாங்குறது தான். ஆனா இந்த சொந்தக்காரங்களால அதை வந்து தாங்கிக்கவே முடியல. ஆனா இப்போ ஏதாவது ஆச்சுன்னும் போது மட்டும் அதை பத்தி வந்து வாயை திறக்கல. ஏன்னா நல்லா இருக்கும்போது சொல்ற வாய் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சேன்னு சொல்லி அதுக்காக கஷ்டப்பட்டு நம்ம மேல பரிதாபப்படக்கூட அவங்களுக்கு நேரம் இல்லாம இருக்காங்க. அதுதான் சொல்றேன், நல்லா இருக்கும்போது சொல்றவங்க இந்த மாதிரி நமக்கு ஒரு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னும் போது நம்மளை பத்தி கொஞ்சம் கஷ்டப்படுறதுக்கு கூட அவங்களுக்கு நேரம் இல்லாம இருக்கு. இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? எவ்வளவு வந்தாலும் என்ன வந்தாலுமே, எவ்வளவு பண கஷ்டம் வந்தாலுமே நம்ம தாங்க பார்த்துக்கணும்னும் போது நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்ம வந்து நம்பிக்கையா செய்யற ஒவ்வொரு வழிபாடும் தாங்க. இந்த மாதிரி வந்து நாங்க எங்க காரை பார்ப்போம்னு சொல்லி நாங்க நினைச்சதே கிடையாது. ஆனா இந்த மாதிரி பார்ப்போன்ற நிலைமை எங்களுக்கு இவ்வளவு சீக்கிரமா வரும்ன்றதும் நாங்க நினைக்கல. இது இஎம்ஐல தான் வாங்கியிருந்தோம், XUV 500. இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் முடிஞ்சிருக்கு எங்களுக்கு இஎம்ஐ. 5 இயர்ஸ் கழிச்சு 6 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எங்களுக்கு ப்ராப்ளம் வந்திருக்கு. என்ன எப்படி இருந்தாலும் நாங்க செஞ்சுதானே ஆகணும். இது ஏன் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம எதிர்பாராத நடக்கிற ஒரு ஆக்சிடென்ட்னாவே எதிர்பாராம நடக்கிற விஷயம்தான். அதை வந்து எப்படி நம்ம வந்து பெரிய ஆபத்துக்கள்ல இருந்து நம்மளை தப்பிக்க வைக்கணும், நம்மளை வந்து அதுல இருந்து தப்பிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நம்ம செய்யற ஒவ்வொரு வழிபாடும் தாங்க. நம்ம வீட்டுல ஏத்துற ஒவ்வொரு விளக்கும் அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சொல்லுமா. அது மாதிரிதான் வந்து நம்ம செய்யற ஒவ்வொரு பிரார்த்தனையும், வைக்கிற வேண்டுதலும், ஏத்துற விளக்குகளும் நம்மளுடைய ஆபத்திலிருந்து காப்பாத்துற சக்தியை வந்து கண்டிப்பா கொடுக்கும். நான் வந்து ரொம்ப நம்பிக்கையா வந்து நினைச்ச ஒரு விஷயம் இதுதாங்க. அந்த வேப்ப மரம் இடிச்சு இந்த காரு நின்னது காரணம் அந்த வேப்ப மர சக்தியா வந்து நின்னது என்னோட பிரார்த்தனைகள், வழிபாடுகள் எல்லாமே தான். எந்த தெய்வமா இருந்தாலும் நான் வழிபடுற அந்த தெய்வங்கள்லாம் என்னுடைய குடும்பத்துல இருந்த ஒரு உயிரை காப்பாத்திருக்கு. அப்படி நினைக்கும் போது எனக்கு அது பெரிய பலமா இருக்குங்க. இந்த தெய்வ சக்திகளை நமக்கு வந்து சொந்தக்காரங்க கூட இருக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த சக்திகளை நம்புறதுல எந்த வித தப்புமே கிடையாது. அனுபவத்துல சொல்றேங்க. அதனாலதான் சொல்றேன், எப்படி இருக்கு பாருங்க இந்த காரை நாங்க இப்படி இந்த நிலைமையில பார்ப்போம்னு நாங்க கொஞ்சம் கூட நினைக்கல. அதாவது பண தேவை நிறைய தான் இருக்கு இந்த காருக்கு செலவு பண்ணோன்னு. அந்த பண தேவையுமே கொடுக்கறதுக்கு சக்தி இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் எங்களுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட வேண்டுதல் மட்டும்தான். என்னுடைய வேண்டுதல் வந்து கண்டிப்பா ஒவ்வொன்றா படிப்படியா நிறைவேறணுன்றதுக்காக நீங்க எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேண்டிப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாங்க எங்களுடைய காரை பழைய மாதிரி பார்க்குற நாள் எப்போ வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நீங்களும் கண்டிப்பா எதிர்பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா தான் இருந்திருக்கும். இது பாத்தீங்கன்னா வந்து இந்த கார் எவ்வளவு குவாலிட்டியா இருக்குன்றத பத்தியும் சொல்லணுன்றதுக்காக தான் நான் இந்த வீடியோவே போட்டேங்க. மஹிந்திரா XUV 500 இது உயிர் ஆபத்து, உயிரோட இதுவே வந்து இது காப்பாத்தி கொடுத்துருக்குன்னும் போது கண்டிப்பா புதுசா வாங்குறவங்களா இருந்தா இந்த மாதிரி எல்லாம் பார்த்து வாங்குங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க. பாய்.